வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் பூண்டு கடையல் செய்யலாம். நான் அதுக்காக கீரை கடையிற சட்டியில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். காரத்துக்கு 10 வரமிளகா போட்டிருக்கேன். 150 கிராம் பூண்டு தோல் உரிச்சிட்டு போட்டிருக்கேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். இந்த பூண்டு தொக்கு செய்கிறதுக்கான உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டுன்ட்டு பூண்டுலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மிக்சியிலலாம் எதுலேயும் போட்டு அரைக்காமல் நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கீரை கடையிற மத்தில் இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மிளகாலாம் நல்லா மசிகிற மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக ஆக்கிடாமல் இந்த மாதிரி ஒரு 80%க்கு கடைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடான இட்லியோட இந்த பூண்டு தொக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.